நம்ம ஜேடிகே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆல்கின்ஸை பத்தி சின்ன இன்ட்ரோவும் பிளஸ் அதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஐசோமெரிசம் இத பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரோ. ஆல்கின்ஸ்க்கு ஆல்கின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சாச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்ட் இருக்கும், அன்சாச்சுரேட்டட்னா ப்ளூரல் பாண்ட், அதாவது டபுள் இல்ல ட்ரிபிள் ஆர் மோர் தென் ட்ரிபிள் வந்து போகாது. பிகாஸ் கார்பனுக்கு மேக்ஸிமம் பாண்டே வந்து 4 தான். ஸோ மேக்ஸிமம் அது கொடுக்கக்கூடிய பாண்ட் வந்து 3 வரல தான் இருக்கும். ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அதை அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கின்ஸ்ல சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால அதை நம்ம சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொன்னோம். இங்க ஆல்கீன் இஎன்இ இருக்கு இல்லையா, ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஏன்னா கார்பன் ரெண்டு கார்பன் ஆட்டம்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருந்தாலுமே, சப்போஸ் இப்ப 4 கார்பன் ஆட்டம் இருக்கு, ஆனா ஏதாவது ஒரு 2 கார்பன் ஆட்டம் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருந்தாலுமே அதை நம்ம ஆல்கீன் அப்படின்னு தான் சொல்லணும். மீதி இருக்க 3 சிங்கிள் பாண்டை பார்க்க கூடாது. டபுள் பாண்ட் இருந்துச்சுனாலே அது ஆல்கீன் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கீன்ஸை வந்து நம்ம ஆலிஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து லாட்டின் என்ன மீனிங்னா ஆயில் மேக்கர். பிகாஸ் இதோட ஃபர்ஸ்ட் மெம்பரான ஈத்தீன், மீத்தீன் வராது. பிகாஸ் ஏதாவது ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் டபுள் பாண்ட் கண்டிப்பா இருந்தாகணும். சப்போஸ் மீத்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கு, ஸோ இன்னொரு கார்பன் ஆட்டம் இருந்தால் தான் டபுள் பாண்ட் இருக்க முடியும்ன்றதுனால மீத்தீன் ஆல்கீன் குரூப்ல வராது. ஈத்தீன் தான் இதோட ஃபர்ஸ்ட் மெம்பரு. ஸோ அந்த மெம்பரை வந்து நம்ம குளோரின் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா நமக்கு ஒரு ஆயிலி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதனால இந்த சீரீஸை வந்து லாட்டின்ல அவங்க நேம் பண்ணிருக்க பேர் வந்து ஆலிஃபின்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்கினோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா CnH2n. நம்ம ஆல்கேன்ல என்ன பார்த்தோம்னா CnH2n+2. பிகாஸ் அங்க சிங்கிள் பாண்ட் தான் எல்லாமே, அதனால 2 ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஆனா இங்க ஆல்கீன்ல பாத்தீங்கன்னாக்கா CnH2n, அதாவது அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்க +2 எடுத்துட்டாங்க. பிகாஸ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2 ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு கம்மியா கிடைக்கும். இவ்வளவு நாங்க ஆல்கீன்ஸ் பத்தின சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்கீன் பார்க்கலாம். இது வந்து ஈத்தீன் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அந்த 2 பாண்டுக்கும் 2 கார்பன் ஆட்டம்க்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. அட்ஜசன்ட் பாண்ட்ஸ் பதிலாக நமக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது இந்த ப்ளூ கலர் பபிள்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஆட்டமை டினோட் பண்ணு, அந்த கிரேஷ் ஒயிட் வந்து கார்பன் ஆட்டம்ஸை டினோட் பண்ணுது. 2 கார்பன் ஆட்டம்க்கும் நடுவில் டபுள் பாண்ட், மீதி இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நடுவில் நமக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கீன். இப்போ நம்ம ஆல்கீனுக்கு எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஐயூபேக் நேமிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ஃபார்முலாவை தாங்க, நேமிங்னாலே நமக்கு ஜெனரல் ஃபார்முலா நல்லா தெளிவா தெரியணும். CnH2n+2. அந்த என்னன்றது நத்திங் பட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அதுதான் அங்க n. இப்போ ஒரு கார்பன் ஆட்டம் இருந்ததுன்னா C1H2 அப்படின்னு வரும். பட் அது இம்பாசிபிள், பிகாஸ் 2 கார்பன் ஆட்டம் மினிமம் இருக்குன்னா ஆல்கீனுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸான ஈத்தீனுக்கே எப்படி நேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 கார்பன் ஆட்டம் இருக்க மாதிரி என்னோட வேல்யூ 2ன்னு எடுக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபார்முலா CnH2n. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாக்கா C2H2 டைம்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு C2H4. அதாவது 2 கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு இருக்கு. மாலிகுலர் ஃபார்முலானா என்னன்னா எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு, எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன மாலிகுல் இருக்கு, எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, அதை கம்பைன் பண்ணி எழுதுறது தான் நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஈத்தீன் வந்து C2H4. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா அது ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பிரிச்சு எழுதணும். அதாவது கார்பன் ஆட்டம்ஸை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்கணும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு கார்பன் ஆட்டம்க்கு மேக்ஸிமம் 4 பாண்டு தான். ஸோ 2 பாண்ட் ஏற்கனவே கார்பனுக்கு நடுவில் போயிடுச்சு. ஸோ ஈச் கார்பன் ஆட்டம் வில் ஃபார்ம் 2 ரிமைனிங் ஹைட்ரஜன் பாண்ட். அதாவது இன்னும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து மற்ற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கூட ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் CH2 டபுள் பாண்ட் CH2. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமை சுத்தி 4 பாண்ட் இருக்கு. அந்த 2 பாண்ட் பிளஸ் 2 ஹைட்ரஜன் பாண்ட் 4 பாண்ட். அதே மாதிரி செகண்ட் கார்பன் ஆட்டம் கிட்டையும் 4 பாண்ட் இருக்கு. அந்த 2 பாண்ட் பிளஸ் சைட்ல இருக்க 2 ஹைட்ரஜன் பாண்ட். நெக்ஸ்ட் இப்போ நேமிங்க பார்க்கணும். ரூட் வேர்ட் நமக்கு முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் நாமென்க்ளேச்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுல கிளியரா ரூட் வேர்ட் என்னன்னு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. ரூட் வேர்ட்னா நத்திங் பட் எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரூட் வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 1 இருந்ததுன்னா மீத், 2 இருந்ததுன்னா ஈத், 3னா ப்ரோப், 4னா பியூட், அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க 2 ஹைட்ரஜன் கார்பன் ஆட்டமை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். 2
கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால அதோட ரூட் வேர்ட் வந்து ஈத். நெக்ஸ்ட் வந்து நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது அன்சாச்சுரேட்டட். நெக்ஸ்ட் வந்து டபுள் பாண்ட்னா ட்ரிபிள் பாண்ட். டபுள் பாண்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இ அண்ட் இ ஆட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் கிளம்ப் பண்ணி நம்ம ஈத்தீன், அதாவது ஐயூபேக் நேம் வந்து ஈத்தீன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்க இருக்க நாமென்க்ளேச்சர் ரொம்ப சிம்பிளானது. சப்போஸ் இதுலயே நம்ம சப்ஸ்டிடியூவெண்ட்லாம் நமக்கு கொடுத்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான நாமென்க்ளேச்சர்லாம் இருக்கு. அது வந்து நம்ம நாமென்க்ளேச்சர்ன்ற ஒரு வீடியோல டீடைல்டா எப்படி நேமிங் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ ஈத்தீனோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை நல்லா பாருங்க. சி டபுள் பாண்ட் சி, ஒரு கார்பன் ஆட்டம் கிட்ட 2 ஹைட்ரஜன் பாண்ட், இன்னொரு கார்பன் ஆட்டம் கிட்ட 2 ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ C2H4 இதுதான் நம்மளுடைய மாலிகுலர் ஃபார்முலாவும். ஸோ இப்படிதான் நம்ம டயக்ராமும் நேமிங்கும் பண்ணுவோம் ஈத்தீன்கெல்லாம், ஆல்கீன்கெல்லாம் இதுதான் நம்ம வந்து நேமிங் பண்றதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம நேமிங்காக. இப்போ எத்திலின் ப்ரொப்பிலின் அப்படின்றது வந்து காமன் நேம், அதாவது நம்ம சர்டன் கண்ட்ரீஸ்க்கு பேஸ் பண்ணி இந்த காமன் நேம் அமையும். நம்ம எத்திலின் ப்ரொப்பிலின் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அந்த அசோசியேஷன் கெமிஸ்ட்ரிக்காகவே அது நேமிங் பண்ணதான் நம்ம ஐயூபேக் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது அந்த ஐயூபேக் நேம். நம்ம மேக்ஸிமம் ஐயூபேக் நேம் தான் ஃபாலோ பண்ணணும். காமன் நேம் எங்கேயுமே எழுதக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கூட நமக்கு மேக்ஸிமம் ஐயூபேக் நேம் தான் எழுதுற மாதிரி கேட்பாங்க. காமன் நேம் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபியூவா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐயூபேக் நேம் வச்சு எப்படி நேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈத்தீன் சப்போஸ் நமக்கு நேம் மட்டும் கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபார்முலாவை ஸ்ட்ரக்சரும் எழுதணும் அப்படின்னாலுமே அது ரொம்ப சிம்பிள். அதுக்கும் ஒரு வீடியோ தனியாக அந்த நாமென்க்ளேச்சர் வீடியோலேயே டீட்டெயில்டாக இருக்கு. ஹவ் டு ட்ரா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் த கிவன் மாலிகுலர் ஃபார்முலான்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஈத்தீன் ஈத்துக்கான ரூட் வேர்ட் என்னன்னு பாருங்க. ECH. ஈத்துனா என்ன? 2 கார்பன் ஆட்டம் இருக்கணும். ஸோ 2 கார்பன் ஆட்டம் N is equal to 2. ஈத்தீனோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. CnH2n. ஸோ C2H4 அதுதான் நம்மளோட காம்பவுண்டோடைய ஜெனரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சிம்பிளா வரையலாம். 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் ஒரு இடத்துல டபுள் பாண்ட். ஏன்னா அவங்க டையின் ட்ரையின் எல்லாம் எதுவும் தரல, ஒரே ஒரு ENE தான் இருக்கு. சப்போஸ் டையின் ஏதாவது 2 டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க டையின் அப்படின்னு எழுதுவாங்க. 3 டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ட்ரையின் அப்படின்னு எழுதுவாங்க. இங்க வெறும் ஒரே ஒரு ஈனுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் இல்லாததுனால ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ 2 கார்பன் ஆட்டம் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் வரைங்க. மீதி இருக்க கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது 2 கார்பன் ஆட்டம்க்கும் நடுவில் டபுள் பாண்ட் போயிடுச்சுன்னா அப்போ ஒரு கார்பன் ஆட்டம்க்கு இன்னும் நம்ம 2 பாண்ட் தரலாம். ஸோ அந்த 2 பாண்டுக்கும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்துருங்க. அதுதான் சி டபுள் பாண்ட் சி. அப்புறம் ஒரு கார்பன் ஆட்டம்க்கு 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, இன்னொரு கார்பன் ஆட்டம்க்கும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஸோ ஜெனரல் ஃபார்முலா கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். C2H4. நெக்ஸ்ட் வந்து ப்ரோப்பீன். ப்ரோப்னா என்ன? 3. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. C3H6 வரும். ஸோ 3 கார்பன் ஆட்டம் வரீங்க. இங்கேயும் ஒரே ஒரு ஈனு தான் இருக்கு. டையின் ட்ரையின் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஏதாவது 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் நம்ம டபுள் பாண்ட் போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நம்ம ப்ரோப்பீன் ஈத்தீன் வரலாம் பரவாயில்ல, பட் ப்ரோப்பீன் பியூட்டின்லாம் போகும்போது பொசிஷன் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏதாவது செகண்ட் கார்பன் ஆட்டம் கிட்ட டபுள் பாண்ட் இருக்குன்னா 2, E அப்படின்னு போடுவாங்க. அதாவது பொசிஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் எந்த நம்பருமே கொடுக்காம வெறும் ப்ரோப்பீன், அதாவது ப்ரோப் ENE அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க 2 கார்பன் ஆட்டம் கிட்ட தான் டபுள் பாண்ட் போடணும், நடுவெல்லாம் போடக்கூடாது. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இதுவும் நம்ம நாமென்க்ளேச்சர்ல டீடைல்டா படிச்சிருப்போம். இங்க ப்ரோப்பீன் பக்கத்துல எந்த நம்பரும் டினோட் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் 2 கார்பன் ஆட்டம் நடுவில் தான் நம்ம டபுள் பாண்ட் போடணும். ஸோ 3 கார்பன் ஆட்டம் வரைஞ்சிட்டு முதல்ல 2 கார்பன் ஆட்டம் நடுவில் டபுள் பாண்ட் போட்டுட்டு மீதி இருக்க கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்க்கு ஏற்கனவே 2 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் கொடுக்கலாம். செகண்ட் கார்பன் ஆட்டம்க்கு 3 ஃபில் ஆயிடுச்சு. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2 பாண்ட், ரைட் ஹேண்ட் சைட் கார்பன் கூட 1 பாண்ட். ஸோ ரிமைனிங் 1 பாண்ட் தான் தர முடியும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். லாஸ்ட் கார்பன் ஆட்டம் கிட்ட பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் ஒரே ஒரு கார்பன் பாண்ட் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம 3 ஹைட்ரஜன் பாண்ட் தரலாம். இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஃபார்முலா கூட கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம C3H6 அதாவது 3 கார்பன் ஆட்டம் 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பியூட்டீன் இருக்கு. பியூட்டீன் பொறுத்த வரைக்கும் ப்ரோப்பீன் வரலாம் கூட நீங்க எந்த பக்கம் போட்டாலுமே ஓகேவா தான் இருக்கும் அந்த டபுள் பாண்ட். பட் பியூட்டீன் வந்து இருக்கும்போது நம்ம பொசிஷன் நம்ம டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னு மென்ஷன் பண்ணியே ஆகணும். இங்க வெறும் ENE அதாவது எந்த பொசிஷனும் டினோட் பண்ணாததுனால நம்ம ஃபர்ஸ்ட் 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் டபுள் பாண்ட் வரைஞ்சிடலாம். இங்க நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் என்ன? 4. பிகாஸ் ரூட் வேர்ட் வந்து பியூட். ஃபார்முலா அப்ளை பண்ணா C4H8.
ஸ்ட்ரக்சர் வரையலாம் 4 கார்பன் ஆட்டம் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் டபுள் பாண்ட் போட்டுட்டு மீதி இருக்க வேலன்ஸ் ஹைட்ரஜன் பாண்டால ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரா வரும். பாருங்க, C டபுள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C. ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்க்கு ஏற்கனவே 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுக்கலாம். செகண்ட் கார்பன் ஆட்டம்க்கு 3 பாண்ட் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் பாசிபிள். தேர்ட் கார்பன் ஆட்டம் கிட்ட 2 சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ இன்னும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் தரலாம். ஃபோர்த் கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, நம்ம இன்னும் 3 ஹைட்ரஜன் பாண்ட் தரலாம். ஸோ இதெல்லாம் few examples for. நெக்ஸ்ட் ஆல்கீன்ஸ் உடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஐசோமெரிசம். நம்ம ஆல்கீன், ஆல்கீன், ஆல்கைன் இது 3 கூடயும் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்கீனுக்கு மட்டும்தான், அதாவது ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் பத்தி நம்ம டீடைல்டாக இன்னொரு சாப்டர்ல பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். ஐசோமெரிசம்னா நத்திங் பட் 3D பொசிஷன்ல, ஐ மீன் 3 டைமென்ஷன்ல அந்த பாண்ட் எல்லாம் எப்படி, ஐ மீன் ஒரு 2 ஸ்பெசிஃபிக் ஆட்டம்ஸ்னால தான் பாண்ட் நடந்திருக்கும். பட் வந்து 3 ஸ்பேஸ்ல வந்து அது எப்படி வேணாலும் அரேஞ்ச்மெண்ட் காமிச்சிக்கலாம். அதாவது எவ்வளவு டிகிரி வேணாலும் எல்லா பாண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் லென்த், பாண்ட் லென்த் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாண்ட் ஆங்கிள், பாண்ட் லென்த் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ மீன் கேப் ஜாஸ்தியா, கேப் கம்மியா, அதை வந்து நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமெரிசம் பத்தியும் டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம சேனல் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்கீன்ஸ் கொடுக்கக்கூடிய ஐசோமெரிசம் பார்க்க போறோம். ஆல்கீன்ஸ் ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய 2 ஐசோமெரிசம், ஒன்னு ஸ்ட்ரக்சரல், இன்னொன்னு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் மீன்ஸ் வாட், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் மீன்ஸ் வாட் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும், பட் பாண்டிங் சீக்வென்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பியூட்டினை எடுத்துக்கலாம். அதாவது 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ வந்து 4 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ ஜெனரல் ஃபார்முலா என்னவா இருக்கும், C4H8. இதுதான் அதோட ஜெனரல் ஃபார்முலா. பட் நீங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் பொழுது உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் மாற வாய்ப்பு உண்டு. பிகாஸ் அந்த டபுள் பாண்ட் எந்த இடத்துல வேணாலும் போகலாம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும், பட் பாண்டிங் டிஃபரன்ஸ் டிஃபர் ஆகும். அதாவது இந்த 4 கார்பன் ஆட்டம்ஸ் நடுவில் எந்த கார்பன் ஆட்டம்க்கு வேணாலும் நமக்கு டபுள் பாண்ட் போய் பிளேஸ் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் காட்டுகிறது. அதாவது அந்த டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 கார்பன் ஆட்டம்ஸ் நடுவுலயும் இருக்கலாம், இல்ல செகண்ட் அண்ட் தேர்டுக்கும் நடுவுலயும் இருக்கலாம், இல்ல தேர்டு டு ஃபோர்த், இந்த 3 பொசிஷன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் பியூட்டின்காக. ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் வந்து எப்படி வேணாலும் டிஃபர் ஆகும். இதை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா என்னன்னாக்கா, 2 ரிஜிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீனை எடுக்கலாம். அந்த 2 கார்பன் ஆட்டமுக்கும் சுத்தி இருக்க குரூப்ஸ் வந்து நமக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். அதுதான் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ரிஜிட் ஃப்ரேம்வொர்க் மீன்ஸ் நத்திங் பட் டபுள் பாண்ட். அந்த 2 கார்பனுக்கும் நடுவில் இருக்க டபுள் பாண்ட் இருக்கு. ஒரு கார்பன் ஆட்டம் சுத்தி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கலாம், இன்னொரு கார்பன் ஆட்டம் சுத்தி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கலாம். அதுதான் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எதுவுமே சேம் கிடையாது, பட் குரூப்ஸ் அட்டாச்டு டு த கார்பன் ஆட்டம்ஸ் அட்டாச்டு டு த டபுள் பாண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இததான் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கிளியரா இந்த 2 ஐசோமெரிசம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் வந்து எதுக்கு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈத்தீனுக்கும் புரோப்பீனுக்கும் இருக்காது. பிகாஸ் இந்த 2 குரூப், இந்த 2 மாலிக்யூலுமே வந்து சர்டன் வேலை, டிஸ்டிங்க் வேலை தான் அது வந்து அரேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஈத்தீனே பாத்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம் டபுள் பாண்ட் கண்டிப்பா 2க்கு நடுவில் மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி புரோப்பீன் பாத்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம் கிட்ட இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 2ல பிளேஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், செகண்ட் அண்ட் தேர்ட்ல பிளேஸ் பண்ணாலும் ஒண்ணுதான். பிகாஸ் நீங்க அப்படியே உள்டால திருப்பி போட்டீங்கன்னா தேர்ட் கார்பன் ஆட்டம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ டபுள் பாண்ட் நமக்கு மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈத்தீனுக்கும் புரோப்பீனுக்கும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் நடக்காது. பிகாஸ் தே கேன் பாண்ட் ஒன்லி இன் ஒன் டிஸ்டிங்க்ட் வே. மீதி இருக்க ஃபாலோவிங் குரூப்ஸுக்கு எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பாசிபிள். எப்படின்னு பார்க்கலாம். பியூட்டின்ல இருந்து நமக்கு நடக்கும். இப்ப பாருங்க, பியூட்டினே நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. இப்போ டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் கிட்ட பிளேஸ் ஆயிருக்கு. இங்க வந்து நமக்கு தேர்டுக்கு அண்ட் ஃபோர்த்துக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது. பிகாஸ் நம்ம நம்பரிங் த லாங்கஸ்ட் கார்பன் சேஞ்ச் பண்ணும்போது டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் தரணும். இங்க டபுள் பாண்ட் 3 and 4க்கு நடுவில் இருக்கு, பட் நம்ம ரிவர்ஸ்ல ஆர்டர் பண்ணணும் இப்போ. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் கிட்டே டபுள் பாண்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பிளேஸ் பண்ணும்போது நமக்கு டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பியூட் 2E செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன் நடுவில் இருக்கு.
அதே நம்ம தேர்ட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் சேம் ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃபர் ஆகும். பியூட்டினோட மாலிகுலர் ஃபார்முலா பாருங்க C4H8. அதே மாதிரி இந்த 2-methyl-prop-1-ene நீங்க மாலிகுலர் ஃபார்முலாவை பாருங்க, 4 கார்பன் ஆட்டம் இருக்கா, அதே மாதிரி 8 ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்கு. ஸோ ஒரே ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமோட கான்செப்ட். பிகாஸ் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேர்ந்தாதான் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் சர்டைன் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் சர்டைன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். பட் அதோட பாண்ட் ஃபார்மேஷன் வந்து எப்படி வேணாலும் டிஃபர் ஆகும். இதுதான். நெக்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பத்தி பார்க்க போறோம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் மீன்ஸ் என்னன்னா டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, எங்க ஈத்தீன் அமீன் ஆல்கீனை பொறுத்த வரைக்கும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எப்படின்னா டபுள் பாண்டை சுற்றி நமக்கு சில குரூப்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். இந்த குரூப்ஸோட பொசிஷனை வச்சு நம்ம டபுள் பாண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஐசோமெரிசம் எல்லாமே வந்து டபுள் பாண்டை சுற்றி மட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இந்த ஐசோமெர்ஸ் வந்து டபுள் பாண்டை பிளேஸ் பண்ணி தான் இருக்கும். சிஸ் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னாக்கா சேம் குரூப்ஸ் வந்து டபுள் பாண்டுக்கு ஒரே சைட்ல இருந்ததுன்னா அது சிஸ் ஐசோமர்ஸ். டிரான்ஸ் ஐசோமர்ஸ் சிமிலர் குரூப்ஸ் வந்து டபுள் பாண்டுக்கு டிஃபரன்ஸ் அதாவது மாறி மாறி ஆப்போசிட் பிளேஸ் ஆயிருந்ததுன்னா அது டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, பியூட்டின் தான். சிஸ் டூ பியூட்டின் அப்படின்னா என்ன, மித்தால் குரூப் பாருங்க 4 கார்பன் ஆட்டம் இருக்கா, அதுல டபுள் பாண்டை சுத்தி ஒரே சைட்ல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் இன்னொரு சைட்ல வந்து கார்பன் மித்தால் குரூப்பும் பிளேஸ் ஆயிருக்கு. இதுதான் சிஸ் ஐசோமர்ஸ், அதாவது சிமிலர் குரூப்ஸ் ஆன் சிமிலர் சைட் ஆஃப் டபுள் பாண்ட். இன்னொன்னு டிரான்ஸ் டூ பியூட்டின். இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், ஒரு சைட்ல வந்து ஒரு மித்தால் குரூப் அண்ட் ஹைட்ரஜன் குரூப், இன்னொரு சைட்ல இன்னொரு மித்தால் குரூப் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ டிசிமிலர் குரூப்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம டிரான்ஸ் டூ பியூட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஃபார் ஆல்கீன். இங்க நம்ம எக்ஸாம்பிள் பியூட்டினா தான் பார்த்திருக்கோம். பட் இன்னுமே ஃபோர்த் கம்மிங் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஐசோமெரிசம் ரிசல்ட் ஆகும். ஐசோமெரிசம் எவ்வளவு பெரிய லாங் செயின் நம்ம இழுக்கிறோமோ அதை பொறுத்து ஐசோமர்ஸோட நம்பரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது நம்மளோட பேசிக். நமக்கு கொடுக்கக்கூடிய நம்மளோட கொஸ்டின் பேப்பர் வியூல பார்த்தோம்னாக்கா நமக்கு பியூட்டின் அண்ட் அப் டு 10 அதாவது 10 கார்பன் ஆட்டம்ஸ் வரலன்னா நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபார் ஐசோமர்ஸ். ஸோ ஐசோமெரிசமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேம்பூ எடிக்கேட் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் மிகவும் முக்கியம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது எங்களால கிளாரிஃபை பண்ண முடியும்னாக்கா வில் டூ அவர் லெவல் பெஸ்ட். Thank you friends. Thank you for watching.